முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால்மருகா சரவண பவனே குருவாரா. 16ஆம் நாள் ஆங்கில வருடம் 2025 நவம்பர் மாதம் 2ஆம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். வாகன வசதிகள் கூடும். சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் சில அலைச்சல்களை சந்தித்தாலும் பொறுப்புகளை பொறுப்பாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் என்று நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். ஆகவே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களால் சில கருத்து வேறுபாடு இருப்பதால் கவனமும் கண்ணியும் தேவைப்படுகிறது. நண்பர்கள் உடைய ஆளுமை திறமை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தேவையற்ற பயணங்களை தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். வாழ்க்கை துறையின் ஆளுமை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பதால் அதை பொருட்படுத்தாமல் என்று சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். ரிஷபம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றத்தை எல்லாம் செய்து தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் சமாளித்து வெற்றி காணும் நாள். அக்கம் பக்கத்தினால் செலவுகள் கூடும். கடின முயற்சிகள் கடின போட்டிகளில் வெற்றி காண்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். குழந்தைகளின் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பீர்கள். தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் விருப்பத்தினர் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்பதால் ஒத்திப்படவும். நண்பர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். பயணங்கள் வெற்றியை தரும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் கண்டு தனித்துவமாக அடையாளப்படுத்தி இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம், உங்கள் பேச்சினால் எல்லோரையும் கவர்ந்து எழுப்பீர்கள். புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டாகும். அனுபவமான உங்கள் பேச்சை எல்லோரும் கேட்க தயாராக இருப்பார்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண் உறவினர்கள் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். அரசு விஷயங்கள் அரசியல் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். அதேபோல் எதிர்பார்த்த நிர்வாக திறமைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் ஒரு தனித்துவத்தை அடையாளப்படுத்துவதால் இந்த நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகம், வேலையில் அழுத்தங்கள் கூடும். பணிச்சுமை கூடும். எதிர்ப்புகள் தோன்றும். இவையெல்லாம் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி எல்லாம் சரி செய்யக்கூடிய நாள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் சிறு சிறு சலப்புகள் ஏற்படும். பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆகவே இன்று கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. உறவினர்கள் ஆளுமை அதிகரித்து காணப்படுவதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி அதிகாரிகள் ஆதரவை பெற்று இன்று தொழிலில் எல்லா காரியங்களையும் நினைத்தபடி செய்து முடித்து பேரும் புகழும் பெறக்கூடியதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு வீட்டில் மட்டும் இல்லாமல் தொழிலும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். சிம்மம், உங்களுக்கு எத்தனை விமர்சனம் பண்ணாலும் எத்தனை பழி போட்டாலும் அதையெல்லாம் கண்ணிலே காட்டாமல் கணக்கிலே எடுக்காமல் உங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற எந்த செலவு வேணாலும் பண்ணுவீங்க. எப்படி வேணாலும் செலவு பண்ணுவீங்க. செலவை தவிர்த்து கொள்ளுங்கள். செலவை தவிர்த்தாலே
சேமிப்பு உயரும். சேமிப்பு ஒரு உபரி வருமானம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விருப்பத்தை நிறைவேற்றிக்குவாங்க. தேவையான விருப்பமான பார்த்துக்குவாங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். மனம் ஒரு விரக்தி அடையும். தனிமை, அதாவது எத்தனை விருப்பத்தை நிறைவேறினாலும் மனம் ஒரு திருப்தி அடையாது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை நிர்வாக திறமையால் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் எதிர்ப்புகள், மறைமுக எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளுக்காக அலைச்சல்களையும் தியாகத்தையும் செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் நீங்கள் இன்று டபுள் தமாகா, இரட்டை மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னி, உங்கள் திறமைகள் இதுவரை மதிக்கப்படாமல் இருந்தால் என்று மதிக்கப்படும். உங்களை உதாசீனப்படுத்தியவர் உங்களை தேடி வந்து உங்களுடைய திறமையை மதித்து உங்களுக்கான அந்த அந்தஸ்தை கொடுத்து அந்த வேலையை உங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வார்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். தொழிலில் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் சில தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அதனால் ஈவன் வேற்று மொழி பேசுவர்கள் கூட உங்களை ஆதரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். தொழில் நல்ல முன்னேற்றம், லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சிறப்பு முதலீடு செய்து குடும்பத்திற்காகவும் சந்ததிக்காகவும் பிற்காலத்தில் சேர்த்து வைப்பீர்கள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் மலர் நினைவுகளாக பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இரட்டை மகிழ்ச்சியான நாள். துலாம், கடின முயற்சி, கடின உழைப்புகளால் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். லாப வருமானங்கள் அதிகரித்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததால் மனம் ஒரு சலிப்படையும். பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் பார்ப்பதால் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிக்க அந்நியர்கள் உதவுவார்கள். தொழிலில் வேலை சுமை கூடினாலும் அதை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். விருச்சிகம், பேசி பேசியே உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மேலும் தொழிலில் இதுவரை யாரும் செய்திராத இலக்குகளை எல்லாம் செய்து வரலாற்று சாதனை படைத்து பேரும் புகழும் பெறுவீர்கள். இருந்தாலும் இப்படி செய்யும்பொழுது உங்கள் மேல் சில பொறாமைகளும் விமர்சனங்களும் வரும். அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு உங்கள் காரியத்தில் கவனமாக இருங்கள். பொருளாதார வளர்ச்சியில் சில தடைகள் ஏற்படும். பணவரவுகள் வருவதற்கு தடை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்களால் உங்களுக்கு ஒரு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசினங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் என்பதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு வெற்றியும் வருமானமும் அதிகரித்து காணப்படும். அவர்களால் உங்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். தனுசு, உங்கள் திறமையால் இன்று வெற்றி காணப் போகிறீர்கள். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் எளிதில் வெற்றி பெறும். இருந்தாலும் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம், விமர்சனங்களை எல்லாம், வீண் பழிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு உங்கள் காரியத்தில் கவனமாக இருப்பீர்கள். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றத்தை தேவைப்பட்ட நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். குழந்தைகளிடம் கவனிப்பும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அனுகூலமும் ஆதாயம் ஏற்படுவதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மகரம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள், அதுவும் தொழிலில் சார்ந்த வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை
என்று திட்டமிட்டு நீங்கள் செய்து வெற்றி காணப்படுவீர்கள். தெளிவான திட்டங்களால் அதையெல்லாம் செயல்படுத்தி தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீட்டை தவிர்க்கவும். குழந்தைகளின் செயல்பாடுகள், திட்டமிட்ட செயல்பாடுகள் நல்ல ஒரு பேரும் புகழையும் பெற்றுத் தருவதோடு உங்களுக்கும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில எதிர்ப்புகள், விமர்சனங்களால் மனம் சலிப்படையும். பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். அதுவும் தொழிலில் பெண் அதிகாரிகள் இருந்தால் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் திருப்தியான செயல்பாடுகள் ஏற்படும். நண்பர்கள், சகோதரர்களால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு வெற்றிகரமாக உதவுவதால் இன்று நீங்கள் இரட்டை மகிழ்ச்சி அடைவீர்கள். கும்பம். உங்களுடைய வாக்கு வன்மையால் உங்களுக்கு வரக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள், பிரச்சனைகள், வேலைப்பளு, வேலையில் அழுத்தங்கள் இதையெல்லாம் சமாளித்து வெற்றியடைந்து லாப வருமானத்தை அதிகரிப்பீர்கள். தொழிலில் தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலில், குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையோடு சிறிது பிணங்கினாலும் தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அவர்களுடன் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனமும் கண்ணியமும் கட்டுப்பாடும் தேவை. விளையாட்டுக்காக கூட வரம்பு மீறி செயல்படாதீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள், சகோதரருடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனம். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத வரலாற்று சாதனைகளை செய்து பேரும் புகழும் பெறுவீர்கள். அதனால் உங்கள் விருப்பங்களை எளிதில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவது உச்சபட்சமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் 2 மடங்கு பலனாக அந்த விருப்பங்கள் நிறைவேறும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதுவே உங்களுக்கு இன்றைக்கி இரட்டை மகிழ்ச்சியாக இருக்கும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அதை தவிர்க்கவும். நண்பர்கள், சகோதரருடைய வளர்ச்சி, செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் அனுகூலமாக இருப்பது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக நிறைவேறி மகிழ்ச்சியாக இருப்பதால் இன்று உங்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி. வாழ்க்கை துணை, அது அவர்களும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் உங்களுடைய சமூகத்தில் அந்தஸ்து கூட்டுவதற்கு ஏற்ப நடந்து கொள்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாக இருப்பதற்கு பதிலாக எல்லா நாளும் இனிய நாளாக இருப்பதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி வீடியோக்கள் நீங்கள் தேடாமலே உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் உங்களை தேடி வந்து தரிசனம் செய்யும். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். வெங்கடம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, நன்றி, வணக்கம்.